ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எங்கே கிளம்பிட்டோன்னா, நாங்கள் சரவணா ஸ்டோருக்கு போனோங்க. வீட்டில் எல்லா திங்ஸும் வாங்குறதுக்காக எப்போவுமே சரவணா ஸ்டோர் போவோம். ஃபஸ்ட்டு போனோடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் பைக் எல்லாமே பார்க் பண்ணியாச்சு. பெரிய இடங்க, மிகப்பெரிய இடம். நல்லா அவ்வளோ பெரிய பார்க்கிங் செம்மையாக இருந்தது. பைக் பார்க் பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே க்ராசரி ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. 7 ஃப்ளோர் இருக்குங்க. 7 ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான மில்லட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வித்தவுட் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க. சான்ஸே இல்லை. எப்படி கிடைக்குமோ, நான் கூட குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம கடையில் வாங்குகிற சேம் ஈக்குவல் அண்ட் அதே கிராம்ஸ்லேயே அஃபோர்டபுளான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபர். நான் ரொம்ப லைக் பண்ணி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேங்க. ரொம்பவும் கம்மியாக இருந்தது. சரி, ஓகே, ஆச்சரியமாக இருந்தது. தென் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. வீட்டில் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதை எடுத்தாச்சு. அப்புறம் அப்பளம், பனங்கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு எல்லாமே இருந்ததுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, மைதா இருக்குது இல்லைங்களா, அது எல்லாம் நிறைய பிராண்டடில் வச்சுருந்தாங்க. மைதா, ராகி, அரிசி மாவு, நம்ம வந்து என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கிக்கலான்னா அது நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். 7 ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வாங்கிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் செக்ஷனில் போயிட்டார். நல்ல வேலைங்க, என் பையனை கூட்டிகிட்டு வரல. இருந்தாலும் அவர் வந்து பையனுக்கு ஏதோ ஒரு பிஸ்கட் கண்டிப்பாக வாங்கிட்டு போவார். நல்லா பார்த்து எடுப்பாருங்க. அவங்க பையனுக்கு மட்டும் பார்த்து எல்லாமே பண்ணுவார். சரி, ஓகேன்னு தம்பிக்கு மட்டும் நல்ல பிஸ்கெட்டாக வாங்கியாச்சு. வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலான்னு சொன்னேன் நான். சரி, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக பார்த்து அதில் எது பெஸ்ட்டோ அதை கலெக்ட் பண்ணி வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் லிக்யூடு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால, அதுவும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டனுங்க. அது இல்லைன்னா நமக்கு வேலையே ஆகாது. டிட்டர்ஜென்ட் லிக்விட் அவருடைய சாய்ஸ், அவர் எடுத்துவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குற சோப்பு எல்லாமே அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே அடக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. எல்லாமே எடுக்கணும்னு ஆசை. பட் என்ன பண்ணுறது, ஃபினான்ஷியலாக நம்ம இருக்கிறப்ப என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் வந்து யூசேஜ் வந்து நான் நிறைய பண்ணுவேன். அப்புறம் அதையும் கேட்டேன். பட் அதே கலருக்கு இல்லை. பட் ஆனால் அது சின்ன பேக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பேக்கில் வாங்கியாச்சு. அதுதான் இது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 20 பேக் இருக்கும். நம்ம எடுத்தால் அது ஒரு பீஸ் வந்து 3 rupees நினைக்கிறேங்க. எடுத்தாச்சு. அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து துணி லிக்யூடை வந்து செலெக்ஷன் பண்ணிட்டார். எப்பவுமே நான் ஹென்கோ தாங்க வாங்குவேன், டிட்டர்ஜென்ட் ஃப்ரீ ஹென்கோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சோப்பும் வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அது என்ன சொல்கிறதுனா, நம்ம தொலாவ வேண்டியதே கிடையாது. போன உடனே என்ன ஏதுன்னு கேட்டாலே, என்ன வேணும்னு கேட்டாலே அங்கே இருக்கிற அட்டெண்டர்ஸ் நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச சோப்பை நாங்கள் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒருக்கா பார்க்கணுன்னு ஆசை இருந்து, பட் ஆனால் டைமே இல்லைன்றதுனால எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. அப்போ சோப்புடைய செக்ஷன் மட்டும் முடிஞ்சிச்சுங்களா. இருந்தாலும் நான் அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் இருங்க, பார்க்கலாம் யோசிச்சிட்டே இருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லா சோப்பும் தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்க எல்லா சோப்பும் நம்ம சரவணா ஸ்டோரில் கண்டிப்பாக, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வித் ஆஃபரோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கெல்லாம் இந்த டயப்பர் ஏஜ்டானவங்க டயப்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீனேஜில் இருக்கிறவங்க
ஸ்டே ஃப்ரீ அண்ட் விஸ்பர் எல்லாமே இருந்தது. வித் காட்டனை யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா சாமி பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துலையே கிடச்சிதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான விளக்கு பூஜை பண்ணுறது எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பின்னாடி வரும் பாருங்கள்.